திரு சாமிநாதன், இங்கே ஒரு பக்கம் தாவேக்கவனுடைய வாய்ப்பு அதிகரிக்குது, அவங்க ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துறாங்க நீங்க அப்படின்னு சொல்ற அதே நேரத்தில் தான் சிபிஐனுடைய ஒரு 3 நாள் விசாரணை நடைபெற்று முடிந்திருக்கிறது. விஜய்க்கும் சம்மன் அனுப்பப்படலாம், அவரையும் ஜனவரி மாதத்தில் அழைத்து விசாரிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றது அது தாவேக்கவுக்கான நெருக்கடியா பார்க்க வேண்டியிருக்கா? நிச்சயமா அந்த இடம் தாவேக்காவுக்கு ஒரு நெருக்கடியான இடம் தான். சிபிஐ விசாரணையில ஒரு விசாரணை வளையத்துக்குள்ள வந்தா ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள ஏதோ ஒரு வகையில வருவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். அப்படி அந்த வாய்ப்பு ஏற்படுமா? சிபிஐ அவரை உள்ள கொண்டு வந்தாங்கன்னா அது ஒரு பெரிய நெருக்கடியா சவாலா விஜய் அவர்களுக்கு மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் அது சவாலா அப்படிங்கறத கேட்டா, ஒருவேளை அந்த கூட்டணிக்குள்ள போயிட்டாலும் அவருக்கு அது பொலிட்டிக்கலா லாபம் தான். அந்த கூட்டணிக்குள்ள போலேனாலும் தன்னுடைய பலத்தை அவருக்கு காட்ட முடியும், இலக்கணைக்கு எதுவும் இல்ல. பட் அவர் நீடித்து நிலைத்த அரசியலுக்கு அவருக்கு இமீடியட்டா ஒரு வெற்றி அவசியம். அப்ப எதுவே நடந்தாலும் அந்த சிபிஐ விசாரணை அவருடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும், அதுல மாற்று கருத்து இல்ல. அதே நேரத்துல ஜீவானந்தம் பேசுகிற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்த குறிப்பிட்டாங்க, ஒரு சித்தாந்த தெளிவில்லாத ஒரு கூட்டம் அப்படின்னு. அதுல பெரிய மாற்று கருத்து இல்ல. ஆனா நல்ல ஆழமா சித்தாந்தத்தை உள்வாங்கினவர்களுக்கும் ஒரு ஓட்டு தான் தேர்தல்ல. பெரிய நீங்க சித்தாந்தம் இல்லைங்க, உங்களுக்கு பெரிய கருத்தியல் தெளிவு இல்ல, உங்க ஓட்டு செல்லாதுன்னு எதுவும் கிடையாதுங்க. அவர்களுக்கும் ஒரு ஓட்டு தான், சித்தாந்த ரீதியாக இயங்குறவங்களுக்கும் ஒரு ஓட்டு தான். ஒன்று. இன்னொன்று, நான் இன்னொரு உதாரணம் மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புறேன் சார். என்னன்னா, இப்ப அண்மையில ஒரு மகளிர் அணி மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தினாங்க திராவிட முன்னேற்ற கழகம். 6 மாவட்டங்கள் இருந்து நிர்வாகிகள் வந்திருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அமைப்பு ரீதியா 13 மாவட்டங்களாக செயல்படக்கூடியது. கிட்டத்தட்ட அந்த இடத்துல மட்டும் 12,400 பூத்துகள் இருக்கு. பூத்துக்கு 10 பேர் வந்தா கூட 1,24,000 பேர். அவங்க 1 லட்சம் பேருக்கு மேல திரட்டினாங்க. இவ்வளவு கட்டமைப்பு கொண்ட, இத்தனை நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்ட, 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய ஒரு கட்சியால ஒரு மண்டலத்துல 1,25,000 பேரை திரட்ட முடியுது, பூத்துக்கு 10 பேர் வந்தாலே. ஆனா அப்படி எந்த விதமான கட்டமைப்பும் இல்லைன்னு நம்ம பேசக்கூடிய விஜயால ஒரு விக்கிரவாண்டி மாநாட்டுல அதே எண்ணிக்கையில திரட்ட முடியுது இல்ல, ஒரு மதுரை மாநாட்டுல அதே எண்ணிக்கையில திரட்ட முடியுது இல்ல. அப்ப அந்த இடத்துல அவரை பார்க்க வர்றாங்களோ, அவர் உரையை கேட்க வர்றாங்களோ என்பதை தாண்டி அவர்கள் சொந்த பணத்தை செலவு பண்ணி வரவர்களுடைய கூட்டம். சோ அந்த கூட்டம் விஜய் அவர்களை ஆதரிக்கிறதுக்கு தயாரா தான் இருக்காங்க. அது வெற்றியை நோக்கி அவரை கொண்டு போகுமா என்பதை விட, 2 திராவிட கட்சிகளை யார் வெற்றி பெற போறாங்க என்பதை தீர்மானிக்கிற இடத்துல மிக முக்கியமா இல்ல. நீங்க சொல்ற புள்ளியில இருந்தா இன்னொரு கேள்வியும் ஜீவா எழுப்புறாரு. என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி வெற்றி அப்படிங்கிற ஒரு இடம் இல்ல, அது தோல்வி அப்படின்னா அவர் மறுபடியும் திரைத்துறையை நோக்கி போயிருவாரு, அவர் அரசியல்வாதியாக அரசியலில் வெற்றி தோல்வியை சந்திக்கக்கூடிய இடத்துல அவர் இல்ல அப்படின்னு ஒரு பார்வையை வைக்கிறார். இல்ல, நம்ம ஒரு நிராகரிக்க விட முடியாது. விஜயகாந்த் அவர்களுக்கு முதல் தேர்தல் தோல்வியை தானே தந்துச்சு. அவர் தாக்குப்பிடித்து நின்றார்ல. அவருடைய முதல் தேர்தல் 2006 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிற பொழுது அவர் மட்டும் தான் விருத்தாச்சலத்துல ஜெயிக்கிறார். எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவர் அரசியல் பேசிட்டு இருந்தாரு, ஜெயலலிதாவை விமர்சிச்சாரு, ராமதாச படங்களை விமர்சிச்சு பேசிட்டு இருந்தாரு. தேர்தலுங்கிறது லேட்டா தான் வந்தாரு. அரசியல் களத்துக்கு அவர் 93 ஏழை ஜாதி வாஞ்சிநாதன் கான்செப்ட்ல இருந்தே வந்துட்டார். இல்ல, நிச்சயமா விஜயகாந்த் அவர்களுடைய அரசியலோடு ஒப்பிடுகிற பொழுது விஜய் அரசியலுக்கு ஒரு சின்ன நுணுக்கமான வித்தியாசம் சொல்ல விரும்புறேன் சார். விஜயகாந்த் அவர்கள் அன்றைக்கு அரசியல் களத்துக்கு வருகிற பொழுது ரஜினியும் கமலும் உச்ச நட்சத்திரமாகவே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம விஜயகாந்தோட பொறுத்து பார்க்கிற பொழுது விஜய் அவர்களுடைய இன்றைய அரசியல் களத்துல விஜய் தான் சினிமால நம்பர் 1 இருக்காரு. அன்னைக்கு விஜயகாந்த் அவர்களுடைய காலத்துல சமூக வலைதள பெருக்கமோ பெரிய சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸோ இல்லாத காலகட்டத்திலே அவரால் 8% ஓட்ட தாண்ட முடியுது. அப்ப விஜய் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் நடிகர். நான் விஜய் வெற்றி பெற்று விடுவார் என்ற எந்த இடத்துலயுமே பேசல. பட் விஜயால திமுகவுக்குள்ள கடுமையான சேதத்தை உருவாக்க முடியும், கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஒருவேளை விஜயால் நட்சத்திர வேட்பாளர்களை நிறுத்த முடியும் சொன்னா அந்த தொகுதிகள்ல அவரால் வெற்றி பெற முடியும். இது ஒரு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்க சித்தாந்தம் பத்தி பேசினாங்க ஜீவான, எந்த மாற்று கருத்துமே இல்ல. உண்மையிலேயே திராவிட இயக்கங்கள் தான் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இதழ்களை, தினசரிகளை, வார இதழ்களை, பருவ இதழ்களை, கையெழுத்து பிரதிகளை அந்த இயக்கம் வளர்றதுக்காண்டி நடத்துறாங்க. ஆனா இன்னைக்கு கால ஓட்டம் எப்படி ஆயிருச்சுன்னா, பொங்கல் ரேஸ்ல இருக்கக்கூடிய பராசக்தியை, இந்திய எதிர்ப்பு போராட்டம் பேசக்கூடிய பராசக்தியை ஜனநாயகனோட ரேஸ்ல இருக்கக்கூடிய அளவுக்கான கால ஓட்டம் மாறி இருக்குல்ல. அப்ப நீங்க கருத்தியலா, நீங்க சித்தாந்த தெளிவா, அல்லது ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டமாங்கிற ஒரு விவாத புள்ளியை கொண்டு வந்து நகர்த்துது. பராசக்திங்கிறது ஆவணப்படம் இல்ல, அதுவும் ஒரு கமர்ஷியல் சினிமா தானே. அப்ப கமர்ஷியல் சினிமாவை ஜனநாயகனோட நம்ம முதல்ல ஒப்பிடுறதே தவறு தானே. இது ஒரு சினிமா, அது ஒரு சினிமா அப்படின்னு சினிமாவை தானே பார்க்கணும். ஆமா, கமர்ஷியல் சினிமா தான். பட் அந்த படத்தினுடைய இயக்குனர் பேசுகிற பொழுதே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க. இந்த படம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்துறதா இருக்கும், அன்றைய காலத்துல இந்த மாணவர் சக்தியை மையப்படுத்துறதா இருக்கும். நாங்க அன்றைக்கு இருந்த மாணவர் சக்தி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தால் எப்படி நீங்க வெற்றி தோல்விக்கு வாக்காளர்கள் தீர்மானிப்பார்கள்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி இதுக்கும் பார்வையாளர்கள் தீர்மானிச்சுட்டு போட்டோம். இல்ல, ஆமா, அது நிச்சயமா பார்வையாளர்கள் தீர்மானிப்பாங்க. கருத்தியல் ரீதியா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அல்லது திமுகவினுடைய அல்லது திராவிட இயக்கங்களுடைய தேவையை நிச்சயமா பராசக்தி போன்ற படங்கள் நிலைநிறுத்த வேண்டிய தேவை இருக்கு. ஓகே, பேசுவோம். திரு பொன் வில்சன், இங்க
திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரே பலம் கொண்ட கட்சி அதிமுக. புதிதாக வந்தவர்கள் தொடங்கி பெரிய கட்சிகள், பழைய கட்சிகள் வரைக்கும் எல்லாரும் பேசுறாங்க. ஆனா எல்லாரையும் வீழ்த்தக்கூடிய ஒரு பலம் அதிமுகவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது யாரை நோக்கி சொல்கிறார்? தாவேகாவுக்கான எதிர்வினையாக ரீபே சொல்றாரு. இல்லை இருக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகம் விஜயை பொறுத்த வரைக்கும் கடந்த 2024 பிப்ரவரியில் அவங்க கட்சி ஆரம்பிச்சிலேருந்து இன்றைக்கு களத்துக்கு வந்துருவார், நாளைக்கு களத்துக்கு வந்துருவார்னு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்க முடியும். அன்றாடம் நாளோடு மேலேயும் பொது பிரச்சனையுமாக தமிழ்நாடு மக்களுக்கு இருந்துட்டு இருக்கும்போது அவர் இன்னைக்கும் களத்துக்கு வரல, நாளைக்கும் களத்துக்கு வரல, நாளைக்கும் வராரான்னு தெரியல. செலக்டடாக எப்பயோ ஒரு தடவை களத்துக்கு வராரு. இப்போ அவருக்கு வசீகரம் இருக்கிறது, கவர்ச்சி இருக்கிறது, ரசிகர்கள் இருக்கிறார்கள், அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லலை. இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அவர் பேச்சை கேட்கறதுக்காக தன்னால் வராங்களா அப்படின்னா, அவர் பேச்சை கேட்கறத விட அவர் பார்க்கறதுக்கு வராங்கன்றது உண்மை. அது எந்த அளவுக்கு ஓட்டா கன்வெர்ட் ஆகும், வின்னபிலிட்டி எந்த அளவுக்கு கொடுக்கும், ஒரு கணிசமான ஓட்டு சதவீதம் கிடைக்கும். அது திமுகவை பாதிக்குதா, அதிமுகவை பாதிக்குதா, நாம் தமிழரை பாதிக்குதா, பிஜேபியை பாதிக்குதா, காங்கிரஸை பாதிக்குதான்றது ஒரு கேள்விக்குறி. ஆனால் அது வின்னபிலிட்டி இருக்குமா, அந்த வின்னபிலிட்டி இல்லைனாலும் அவர் சஸ்டெயின் பண்ணுவாரான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இப்போ இதெல்லாம் தான் போராட்டக்களம். இப்போ நீங்க விஜயோ அல்லது இதற்கு முன்னாடி வந்த மூத்த முன்னோடி புரட்சி தலைவர் எம்ஜிஆரையோ அவர் கம்பேரே பண்ண முடியாது. அப்படின்னா இப்போ விஜயகாந்த் அவர்கள் வந்து அவர் திரைப்படத்தில் நடிக்கும் போதே, அதாவது வடலூர் வள்ளலாறு போல 24 மணி நேரம் உணவளிக்கக்கூடிய ஒரு வள்ளல்னு பேர் வாங்கினவர். இன்னொரு பக்கம் நடிகர் சங்கத்தில் இருந்து நடிகர் சங்கத்திலேயே வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுத்து அந்த சங்கத்தில் வந்து கடலெல்லாம் அடர்த்தி அதுல ஒரு பெரிய அரசியல் அவர் பண்ணவர். அப்போ அந்த அனுபவம் எல்லாம் ஏகப்பட்டது அவருக்கு இருந்தது. அதே போல வந்து அந்த நேரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து பிரளயமா பேசப்பட்டது வந்து அவருடைய கட்டடம் இடிக்கப்படுகிறது அந்த பாலத்திற்காக. அது வந்து பெரிய சென்சிட்டிவ் இஷ்யூ அந்த நேரத்தில். இதெல்லாம் கொண்டு வந்து அவரை நிறுத்த வச்சுது அந்த நேரத்தில். அதற்கு பிறகும் பெரிய அளவுல பரிணமிக்க முடியல அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சிரஞ்சீவி ஒரு உதாரணம் இருக்கிறாரு. அதனால இதெல்லாம் சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படின்றது நம்ம ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அதனால என்னன்னா திமுக அதிமுக அப்படின்றது சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு கட்சிகள் தான் பிரதான கட்சியா இருக்கும் அப்படின்றத நம்ம முக்கியம். இப்போ சீமானவர்கள் தனி சித்தாந்தம். இப்போ நீங்க சீமானவர்கள் பேசும்போது நீங்க சொல்றீங்க எம்ஜிஆருடைய ஊழல சொன்னாரு, ஜெயலலிதா அம்மா ஊழல் சொன்னாரு. ஆனா இப்போ ஆட்சியில் இருக்கிறது யாரு? கருணாநிதி ஊழல் என்ன பேசினாரு, ஸ்டாலின் ஊழல் என்ன பேசினாரு, அதுதான் முக்கியம். அப்போ நீங்க ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு திமுக திருப்பியும் கொண்டு வர முயற்சி பண்றீங்களோ அந்த எண்ணம் வருமா? இல்ல அதையும் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காருன்னு தான் சொன்னாரு. முக்கியத்துவம் எது சார்? ஆட்சி அதிகாரத்தில் அவங்க தேர்தல்ல எது முக்கியத்துவம்? அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் தானே. இன்றைக்கு போராட்ட களம் எப்படி இருக்குது? சரி, இல்ல நீங்க சொல்றது எதிர்வரும் தேர்தல்ல எது முக்கியத்துவம் அதை தான் பேஸ் பண்ணணும். பேசுவோம். நான் வரேன் திராமசம்மையப்பன். இங்க ஒரு பக்கம் அதிமுக விஜய் மீதான விமர்சனங்களை கூர்மப்படுத்துறாங்க. இப்ப கடந்த சில நாட்களா அதிமுக பொதுச் செயலாளர் தொடங்கி முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு போன்றவர்கள் கடுமையா விமர்சிக்கிறாங்க. மாறா பாஜக தலைவர்கள் விஜய என்டிஏ கூட்டணிக்கு அழைக்கிறாங்க. அந்த அழைப்பும் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த முரண்பாட்டை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நான் முரண்பாடு இருக்கிறதாக பார்க்கவே இல்லை. இரண்டு கட்சிகளும் பாஜகவும் அஇஅதிமுகவும் அதன் தலைவர்கள் எடப்பாடியார் அவர்களாக இருக்கட்டும் மற்றும் பல தலைவர்கள், இல்ல பாஜக நயினார் நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும், விஜய் அவர்கள் கரூர் சம்பவம் நடந்த போது அங்கே ஆதரித்தார்கள் அப்படின்னா அது விஜய்க்கான ஆதரிப்பு இல்லை. அங்க எதிர்கட்சிகளாக மக்களுக்கு என்ன தேவை, இங்கு சட்டம் ஒழுங்கு எவ்வாறு குலைந்திருக்கிறது, இங்கு இருக்கும் ஆட்சி செய்யும் கட்சி அன்று எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற அந்த ஒரு பார்வையிலிருந்து அன்றைக்கான கேள்வி. இன்னைக்கு ஒரு கட்சியாக இன்னைக்கு விஜயோட ஒரு கட்சி இருக்கு, தாவேகா